இது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் பெங்களூர்ல இருக்காப்புல. அண்ணன் ஊருக்கு வந்தாப்புல. சரி பெங்களூர் போகலான்னு சொல்லவும், நானும், அம்மா, அண்ணன் அப்படியே 3 பேரும் கிளம்பியாச்சு. பேக்கெல்லாம் பேக் பண்ணி டிக்கியில போட்டு, நைட்டு கிளம்புனா தான் டிராஃபிக் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு 9:50 போல் கிளம்புனோம். நம்ம அப்படியே நாமக்கல்லேருந்து பொறுமையாக கிளம்பி, பெட்ரோல் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் சேலத்துக்கு முன்னாடி போயிட்டு லெஃப்டில் ஒரு பாரத் பெட்ரோல் வந்துச்சு. அதில் போயிட்டு ஃபியூலை ஃபில் பண்ணிட்டு அப்படியே இளையராஜா பாட்டை கேட்டுட்டு பொறுமையாக கிளம்பியாச்சு. போகிற ரோலில் பார்த்தீங்கன்னா அந்த தொப்பூரில் அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் இப்போ ஒரு புதுசாக பிரிட்ஜு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டுருக்காங்க. இதில் பில்லரே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பில்லராக இருக்குது. டோட்டலாக நம்ம இங்கே ஸ்டார்டிங்லேருந்தே எண்டு வரைக்குமே பிரிட்ஜு போட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது என்ன ஐடியான்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நைட்டுமே தொப்பூர் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. இந்த சைடு லாரி அதிகமாக இருந்துச்சு. அப்படியே நம்ம கிருஷ்ணகிரி கிட்ட மங்களம் ஹோட்டல்னு சொல்லி அங்கே நிப்பாட்டிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் நம்ம ஓட்ட ஆரம்பித்தோம். அது வரைக்கும் அண்ணன் ஓட்டிகிட்டு இருந்தாப்புல. நம்ம ஒரு 2:30 போல் பெங்களூர் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெங்களூர் வீடியோஸ் அடுத்தடுத்து வரும். இங்கே பார்க்கிங் பெரிய பிரச்சனை. அதனால் அண்ணன் ஆஃபீஸில் கொண்டு போய் காரை பார்க் பண்ணிட்டு வந்துட்டோம். நன்றி, வணக்கம்.